வணக்கம் மக்களே. இப்போ அக்கா கிச்சனில் என்ன சமையல்னா சிக்கன் கிரேவிக்கு சிக்கன் 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அதில் எலும்பு பீஸாக எடுத்து தனியாக வச்சிட்டேன் கிரேவி பண்ணேன். இப்போ கொஞ்சமாக சிக்கன் சதை பீஸ் இதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா 65க்கு. சரிங்களா? நல்லா மஞ்சத்தூள் போட்டு 3 டைம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் உப்பு, வரமிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலுமிச்சம்பழம், தயிர், முட்டை 1. சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்துக்கலாம் என்னென்ன வேணும்னு. சரியா? இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். தயிர் கொஞ்சம், ஏன்னா அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். 1/2 லெமன் அதுலேயே கொஞ்சமாக தான் சேர்த்துறேன். சரியா? ஏன்னா நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் வரமிளகாத்தூள். நல்லா காரமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. வரமிளகாத்தூள் அதில் ஒரு சிலர் சிக்கன் மசாலா சேர்த்துவாங்க, கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துவாங்க. நான் வெறும் வரமிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நமக்கு காரத்துக்கு மட்டும்தான் தேவை. சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் சேர்த்துவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் சேர்த்துறேன். சரியா? இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திக்கலாம். ஒரு முட்டை 1 உடச்சி ஊற்றிருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டலை, ஏன்னா அது கையில் வச்சுட்டு எடுக்கிறனால கேமராவை அதை காட்ட முடியல மொபைலை. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். முட்டை சேர்த்தா தான் மசாலா உதிரியாக மசாலா பிரிஞ்சு போகாமல் நல்லா சேர்த்து கொடுக்கும். சரிங்களா? இப்போ இதில் சிக்கனை ஒரு 10 நிமிஷம் நம்ம தனியாக வச்சு ஊற விட்டுருவோம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்குவோம். சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம். இப்போ இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, ரொம்ப சேர்த்த வேணாம். ஏன்னா நமக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறக்காக தான் இதெல்லாம் சேர்த்துறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு போதும். இப்போ நம்ம இதை பிசைஞ்சு வச்சுருவோம். ஊறிட்டு ரொம்ப நேரம் ஊறோடனா ஒரு 1/2 hour ஊறிச்சினாலே போதும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இதை ஊறட்டும். நான் 65 போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. சரியா? இப்போ எண்ணெய் ஊற்றி ஒரு வானலில் அளவாக எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, இதில் தண்ணி ஊற்றியே ஊற வைக்கல, ஆனாலும் தண்ணியாக இருக்குது லைட்டாக. நம்ம கடையில் போய் 65 வாங்குகிறோம். அவங்க என்ன ஆயில் எப்போ மாற்றினாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி வீட்லேயே நம்ம செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கணும். உடம்புக்கு நல்லது. சரியா? பாருங்க, இது செகண்ட் டைம் நான் போட்டுட்டேன். கொஞ்சம் தான் நம்ம போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இது ஒருத்தருக்கு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி சாப்பிடணும்.